மக்கள் குரல் நடுநிலை மாலை நாளிதழ். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். சார்பாக நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு பலத்த கடவுள் அருமையான பேராயர்கள் ஒவ்வொரு முறையும் நான் கலைத்த பொழுது எல்லாரும் அன்புடன் நிச்சயமாக நான் வருகிறேன் கனம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு சோதரம். இந்த நோவா ஐயா அவருக்கு வாழ்த்துல அவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக ஆவியானவருக்கு தான் வாழ்த்து. ஒரு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சொல்லு பார்க்கலாம். லேவிராமும் 8ஆம் அதிகாரம் ஒரு மாதிரி தொக்கி மாதிரி மாற்றி வைக்கிறாங்களே. பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு இயேசுவை கொண்டு ஆரோனுக்கு எப்படி செய்யணும்? பிரதான ஆசாரியர், பேராயர், பிரதம பேராயர், கவர்னர், போப்பாண்டவர், யாரா இருந்தாலும் சரி, அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற பிரதான ஆசாரியருக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வாசிங்க. அவன் தலையின் பாகையை தரித்து, அவருடைய தலையின் மேல் பாகையை தரித்து, பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். நெத்தியில ஒட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமர் 8 ஒரு சிந்தை பாவமே கூடாது. மாம்சத்துக்கு சிந்தை மனம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த கண்கள் டெடிகேட்டடா இருக்கணும். நம்ம இப்பவும் அழகா இருக்கிறாருன்னு போஸ்ட்ல பார்த்து நிறைய பேர் போன் பண்றாங்க. அது பத்திரிகை அழகா இருக்காங்க. கருத்துக்கு சொல்றோம். வயசாகதான் கிஷோரையா மாதிரி ஷைனிங் வரும். ஒரு அல்லே சொல்லுங்க. இன்பம் பெருக பையன் சொல்படி தன்னைத்தான் நேசம் போல பிறனையும் நேசிப்பார் என்று சொல்படி இவர் பிறருக்காக ஆற்றுகிற எல்லாம் தொண்டுகளுக்காக, நல்ல உள்ளத்துக்காக ஆண்டருக்கும் அவருக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் உற்றவர்களுக்கு யாருக்கும் வந்த யாருக்கும் வாக்கு நடத்தில் கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதித்து வேத வசனம் சொல்கிறபடி லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி இந்த பரிசுத்த பாகை, இந்த மைட்டரை இந்த நாளிலே சூட்டும்படியாக கர்த்தர் தெரிவு செய்தபடினாலே ஒரு நிமிஷம் நாம் யாரும் எழுந்திருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கருமையான சகோதரனை அவனை கனம் கொள்ளும்படியாய் கொடுத்தவர்களுக்கு அகத்து சொல்லி இந்த பாவை நான் இயேசு நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். எல்லா பேரும் உங்களுடைய வலது கரத்தை கோலுக்கு முன்பாக உங்களுடைய வலது கரத்தை நீக்கும்படியாக அன்போடு கொடுக்கிறேன்.